டிசிஷன் ட்ரீ வந்து என்ன ஒரு ஹெட்ஸ்அப் எடுக்கிறேன் சிவா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் ஃபோர்காஸ்ட் பண்றோம்னா இந்த விஷயம் நடக்கலாம், நடக்கும், நடக்காமலும் போகலாம், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு அவுட்கம் தான் வந்து டிசிஷன் ட்ரீல படிக்க போறோம். அது ஹலோ சிவா, கேக்குறதா? மித்ரா மித்ரா சிவா கீர்த்தனா ஓகே. இப்போ எப்படி நந்தனா வந்து நெட் இஷ்யூனால ஜாயின் பண்ண முடியாடா மித்ரா? நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணிடலாம். அவங்க ரெக்கார்டிங் பார்த்துப்பாங்களா? ஓகேடா. இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா கீர்த்தனா. கீர்த்தனா, நான் இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசினேன் கீர்த்தனா. அந்த மாதிரி சொன்னேன், ரொம்ப நல்லா ஆன்சர் பண்றாங்க இவங்க 3 பேரும். சிவா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செம்ம ஈஸி. ஆனால் எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவா. 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சிவா. ஓகே. அதுல வந்து ரிலேட்டிவ்லி ரிஸ்கியர் எதுன்னு கேட்குறாங்க. ரிஸ்கியர்னாலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 20% ரிட்டர்ன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 15%. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.75. அதே மாதிரி இதுக்கும் பார்க்கணும். அப்போ இது ரெண்டுத்துல எது ஹையரோ, which the project which has the highest COV will be the riskier project. அவ்வளோதான். ஓகேவா? நான் நிறைய இடத்துல நான் இந்த சம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் சம் நம்மளோட illustration 3 என்னன்னா, you are required to select from the following 2 projects which are mutually exclusive. இது பாருங்க சிவா, இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி கனெக்டது. கேஷ் ஃப்ளோ எஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒய்யோடது கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் போத் ஆஃப் த ப்ராஜெக்ட் 3000. ஓகேவா? இவங்க என்ன கேட்குறாங்க, யூ ஆர் ரெக்வைர்ட் டு செலக்ட் ஃப்ரம் 2 ப்ராஜெக்ட்ஸ். 2 ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து போத ப்ராஜெக்ட்ஸ் வந்து 3000 தான். அப்போது என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 1 கேஷ் ஃப்ளோ போட்டுக்கோங்க, ப்ராபபிலிட்டி போட்டுக்கோங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் 3000 எக்ஸ்பெக்டட் வேல்யூவில் அதை வந்து பேஸாக வச்சு ஆமாம், அதை வந்து பேஸாக வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் 3000, ஸோ -1000 0 1000. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் எடுத்துட்டு இந்த ஸ்கொயர் எடுத்ததையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதில் வர ஆன்சரை வந்து யூ ஹவ் டு கீப் இட் அப்பார்ட். அதே மாதிரி ஸ்டெப் 2 இதோடது ப்ராஜெக்ட் ஒய்யோடது கரெக்ட். ஸோ this 0.2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3000. ஸோ எக்ஸ் மைனஸ் 3000, ஸோ 2 minus 2000 1000 1000. இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, யூ வில் கெட் தீஸ் வேல்யூஸ். ஃபைனலி இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 lakhs. $77.45. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது. அப்போ இது ரெண்டுத்துல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? மீன் அவங்க ஆல்ரெடி வந்து சம்ல வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 3000 சொல்லிட்டு. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100ன்றது வந்து யூ வில் கெட் 25.83%. இது ப்ராஜெக்ட் வந்து எது வந்து இதுல கிரேட்டரா இருக்கு, ப்ராஜெக்ட் வை, அதனால அது ரிஸ்கியர். எதை சூஸ் பண்ணலாம், லெஸ் ரிஸ்கியர், இதுதான் டு சூஸ். ஓகேவா? அவ்வளோதான் சிவா, அவ்வளோதான் மித்ரா. கீர்த்தனா புரிஞ்சுதாடா? ஸோ டு ஃபைண்ட் அவுட் எனி question related to riskier of projects, you need to find out the coefficient of variation. Coefficient of variation of formula வந்து sd divided by mean. sd ஓட இது வந்து variance, square root of variance
வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட். அவ்வளவுதான். illustration 4. Building Limited owns land in Noida and intends to build a condominium development on the site. It is deciding on whether to build a small, medium or large development. Demand is uncertain and fluctuates. Demand could be low, medium or high. Management at Building Limited has determined profit payoffs will be small, medium, large, low, medium, high. 1500, 1500, 1500, 1100, 1600, 1600. லார்ஜ்ல நெகட்டிவ்ல போடுது 1200, 2100. மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராபபிலிட்டி சொல்றாங்க. லோனா 0.2, மீடியம்க்கு 0.35, 45. எக்ஸ்பெக்டட் வேல்யூ செம்ம ஈஸி. இது 1400 into 0.2 plus 1400 into 0.35 plus 1400 into 0.45. இது அதே மாதிரி 0.2 into 1100 plus 0.35 into 1600 plus 0.45 into 1600. இது அதே மாதிரி this into this expected value. Conclusion என்னன்னா, the best alternative to build a medium condominium complex is the highest expected value. எது highest expected value? ஓகேவா? அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் சிவா நம்மளுக்கு வந்து இப்போ மார்ஜினல் காஸ்டிங்ல கான்ட்ரிபியூஷன் எப்படி சொல்றோம் சிவா? ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். அந்த மாதிரி டிசிஷன் ட்ரீல எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் வந்து இஸ் என்ன சொல்றது, thumb rule for the selection of the project. இப்போ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியில வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்றோம்ல சிவா. பட் இந்த 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 டிசிஷன் மேக்கிங் சாப்டர்ல எல்லாத்துக்குமே அவங்க சொல்றது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஈச் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்னன்னா மை எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஆஃப் ஈச் ஆல்டர்னேட்டிவ்னு அர்த்தம். அதை என்னன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம்ல சிவா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல ப்ராஃபிட்னு சொல்லுவோம், காஸ்டிங்ல வந்து டர்ன் ஓவர்னு, காஸ்டிங்ல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிசிஷன் ட்ரீல இதை வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஆல்டர்னேட்டிவ். அப்பனா எந்த கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தோம்னா மீடியம் இவி அப்படி எடுத்துட்டு வராங்க. உள்ள சிவா அந்த டேர்ம்ஸ் தான் மாறதே தவிர அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னமோ நம்மளோட சேம் தான். அது நீங்க அதுல வந்து ஃபிக்ஸடா இருக்கலாம். ஓகேவா? யாரும் என்ன சிவா? சிவா கோச்சிக்காதீங்க, எனக்கு புரியல, எனக்கு கேட்க மாட்டேங்குது சரியா. ஒரு வாட்டி திருப்பி சொல்லுங்க. இப்ப கேக்குது சிவா. ஆமா 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 சிவா. see இந்த ப்ராபபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போதே அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணுவாங்க சிவா. ரிஸ்க் எலிமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராபபிலிட்டி. அதனால தான் சிவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒன்று அனுப்புறேன் எல்லாருக்கும். சொல்றேன் சிவா. இப்படி இருக்கும் சிவா அதோடது. இந்த மாடல் இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரெண்டா பண்றாங்கல்ல, மாடல் காமிக்கிறேன்.
கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு மாதிரி இப்படி மேல வரும், மேல அப்படி ஷேப். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது ரிலேட்டடா ஒரு இது கேட்டிருக்கேன், அது உங்களுக்கு அமுச்சு விடுற எல்லாருக்கும் பாருங்க. ஈவினிங் ஹவ் ஆர் யூ? நீங்க எல்லாரும் நீங்க கிளாஸ் இல்லைனாலும் ஃபோன் பண்ணி உங்களை எல்லாம் சிரமப்படுத்துறேன்ல. பாவம் உங்களுக்கும் அங்க நெட் யூஸ் ஆகுறதுல ஈவினிங் ஈவினிங் அங்க. ஓகே, பேசாம கிளம்பி சென்னை வந்துருங்க. பில்டிங் சிவா காமிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி சிவா அப்படியே மேல போயிட்டே இருக்கும். எனக்கு காமிக்கிறேன் சிவா. இது தெரியுதா சிவா? காண்டமினியம் செப்பரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சிவா. இங்க ஒண்ணு இருக்கும், அப்புறம் இப்படி இப்படி மாத்தி மாத்தி. ஆனா அவங்க இது ஃபுல்லாவே இருக்கும். சி நார்மல் ஃபிளாட் சிஸ்டம் எப்படின்னா ஒரு 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 இது எடுத்தாங்கன்னா இதுல 4 வீடு இருக்கும். கண்டமினியம்னா எப்படின்னா இந்த மொத்த வீடே ஒருத்தர் தான் இருக்கும். அதான் கண்டமினியம் டெவலப்மெண்ட் மாடல்ஸ்னு சொல்றாங்க. இப்ப இப்படி இருக்குல்ல சிவா, இது மொத்தமா ஒரு வீடா இருக்கும். இந்த இந்த ஃப்ளோரே, இந்த ஃப்ளோர் ஒரே வீடா இருக்கும். அதுதான் புரியுதா உங்களுக்கு? இருக்கும். இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது. உள்ளுக்குள்ளேயே கூட ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படியே எடுத்துக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபிளாட் மாதிரியே இருக்கும், ஆனா அது ஒரு மாடல் டிஃப்ரெண்டா இருக்கும். பயங்கர சிவா. நம்மளுக்கு ஒரு நல்ல பில்டர் கிடைச்சானா ஓகே, இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா தான். இப்போ 25 years பேக் இப்ப இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அது இப்போ எனக்கு போஸ்ட் 25 years இப்ப நான் பாக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப கட்டுறாங்கல்ல லாஸ்ட் 1.5 years 2 years இப்பவே கிராக் வந்துருச்சு. ஸோ அதான் சிவா, நம்ம நல்ல பில்டரா பார்க்கணும், நம்மளுக்கு நல்லபடியா கிடைக்கணும். காட்ஸ் பிளெஸிங்ஸ், அதெல்லாம் காட்ஸ் பிளெஸிங்ஸ்ல நல்லபடியா கிடைக்கணும். நம்மளுக்கு நல்ல ப்ரமோட்டர், நல்ல மேஸ்திரி, உங்களுக்கு நமக்கு கூட இருக்க வேலை பண்றவங்க, நம்மளோட இன்டீரியர் டிசைனர், சிவில் இன்ஜினியர் எல்லாமே நல்லபடியா கிடைக்கணும். இதுல எல்லாமே வந்து குட் டீட்ஸ் தான். சிவா, நம்ம பிரில்லியண்டா இருக்கோம், இன்டெலிஜென்ட்டா இருக்கோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட குட் டீட்ஸ் தான் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமா கிடைக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா செட் பண்றது எல்லாமே இப்படிதான் பண்றாங்க. உள்ளே வந்து அவங்க இதெல்லாம் வச்சுக்கிறாங்க, அது பேர் என்ன, ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாங்க, வாக்கிங் ட்ராக் வச்சுக்கிறாங்க. வாக்கிங் ட்ராக் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் வீட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ளோர்க்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி. இன்னொன்னு மாடல் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாயிண்டா இருக்கிறத கூட அப்படியே சொல்லுவாங்க. இப்ப இப்ப கம்ப்ளீட்டா ஜாயிண்டா இருக்கும் சிவா, ஃபுல்லா அப்படி ஒரு பிளாக்கா இருக்காது. ஏ பிளாக் பி பிளாக்லயே சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டா ஃபுல்லா. அதான் அதுதான் வந்து கண்டோமினியம் டெவலப்மெண்ட் அந்த சைட். நோய்டா வந்து டெல்லியில எல்லாம் அப்படிதான். இருங்களா, டெல்லியை காமிச்சிடுறேன். டெல்லி நொய்டா வந்து இது மாதிரி சிவா, பெங்களூர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, வேற லெவல். இது பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன், 5 நிமிஷம். சொல்லுங்க சிவா, சாரி. சொல்லுங்க சிவா. இல்ல சிவா, இது ரெண்டுக்கு யாருக்கு தெரியுமா சிவா விட்டுருக்காங்க? நொய்டா பக்கத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல,
கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களாம் தான் அங்க ரெண்டுக்கு இருக்காங்க. ரொம்ப ரேர் தான் சிவா நொய்டால. நான் கொர்கோன்ல நான் இருந்திருக்கிறதுனால சொல்றேன். அங்க நொய்டால வந்து அந்த மாதிரி ரேர் பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அங்க எப்படின்னா செக்டார்னு சொல்லுவாங்க சிவா. செக்டார் 45, செக்டார் 44 அப்படின்வாங்க. நிறைய பேர் அங்க இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனில இருக்கிறவங்க தான் இங்க தங்குறது. யூஎஸ்ல யூகேல செட்டில் ஆயிடுப்பாங்க. நொய்டா நல்ல சென்டர் பிளேஸ் வாங்கி போட்டாங்கன்னா மந்த்லி மந்த்லி இன்கம் வரும்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். செல்ஃபா தங்குறவங்கன்றது ரொம்ப கம்மியா நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இதுதான் இந்த சம்மோட கிரக்ஸ். சிவா இது ஒரு மார்ஜினல் காஸ்டிங் சம் கண்ணா. இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், ஆல் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் குரூப். அதனால ஹோம்ஒர்க் மார்ஜினல் காஸ்டிங்ல ஓகேவா. சேல், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், பிரேக் ஈவன். இது எனக்கு மார்ஜினல் காஸ்டிங் பார்த்தாலே எனக்கு என்னமோ அப்படியே ஒரு சந்தோஷம், இணைப்பிரியா ஒரு சந்தோஷம், புத்துணர்ச்சி. கரெக்ட். சூப்பரா சொன்னீங்க. இங்க இருந்தோ ஒரு எனர்ஜி லெவல் அப்படியே வந்துரும் எனக்கு. எக்ஸ்ட்ரா எனர்ஜி லெவல். illustration illustration 6 I think you can write as a homework. பட் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 6ல இருந்து எடுக்கிறேன். நொய்டா மாதிரியே தான் சிவா இது. illustration 6 மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. ஓகேவா. இது வந்து ஒரு மார்ஜினல் காஸ்ட் கலந்த ரிஸ்க் அவர்ஸ் மேனேஜ்மெண்ட் சம். பாருங்க, நான் சொல்லி தரேன் கண்டிப்பா. ஓகே, ஸ்டார்டிங் மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ரிஸ்க் அவர்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்கன்றது வரும். ஓகேவா. இது நான் போடுறேன், கிளாஸ்ல போடுறேன். பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டில யாராவது ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணுங்க. நோ ஹார்ம் இன் தட். மேக்ஸிமேக்ஸ், மேக்ஸிமின், மினிமேக்ஸ் இதெல்லாம் எங்கயாவது இதுல படிச்சிருக்கீங்களா சிவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஏதாவது? கொஞ்சம் டச் ஆகும். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஞாபகம் இருக்கா? ரோ வைஸ் மேக்ஸிமம் எடுக்கணும். 8, 6, 6. அதுல மேக்ஸிமம் செலக்ட் A1. மேக்ஸிமின்னா மினிமம் ஆஃப் மேக்ஸி. இப்போ இப்போ உருது மாதிரி படிங்க கண்ணா. மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் அப்படி படிக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம். அப்போ இதுல மினிமம் என்ன? -1. இதுல மினிமம் 0. இதுல மினிமம் 0. அப்போ மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் என்ன? -1 கிரேட்டரா 0 கிரேட்டரா? -1 கிரேட்டரா 0 கிரேட்டரா? 0 தான் கிரேட்டர் கண்ணா. பாத்திருக்கீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா கிராஃப் இப்படி இருக்கும். +1 +2 +3 0 -1 -2 இப்படி வரும். அப்போ 0 தான் கிரேட்டர். கரெக்டா? ஸோ அதனால இதுக்கு கிரேட்டர் 0. இதெல்லாம் நான் சொல்லி தரேன். ஓகேவா. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா 6th சம் வரைக்கும் குட் டு கோ ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஒரே மாதிரி இருக்கும். 7th இருந்து நான் சொல்லி தரேன். 6th வரைக்கும் குட். இதெல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கும் சிவா. ஒரு வெல்சம் இருக்கு சிவா, அதை எப்ப பார் கேக்குறாங்க. ஒரு வெல்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது. மாடல் காஸ்டிங் நம்மளை விட்டு போகவே போகாது, கூடயே வரும். இந்த இதுல வந்து 30%, 25 to 30% மார்ஜினல் காஸ்டோட கனெக்ட் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனெக்ட் இருக்கு. அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 6 வரைக்கும் ஹோம் இருக்கு. ஸோ நான் இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 8 மணிக்கு ஓகேவா. நம்ம கண்டிப்பா நாளைக்கு வந்து நைட்டு நம்ம நானு நீங்க மித்ரா எஃப்எம்க்கு உட்காந்துக்கலாம். நாளைக்கு ஸ்டார்டிங் வந்து ஈஸாப் ஒரு கான்செப்ட் இருக்கு சிவா. உங்களுக்காகவும் நான் கீர்த்தனாக்காகவும் இன்னைக்கு எடுக்கலாம் அந்த கான்செப்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 7 மார்க்ல வரும். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்.
அதை நான் காத்தால ஃபர்ஸ்ட் எடுத்துறேன், ஃப்ரெஷ்ஷா எடுத்துறேன், 8 மார்க் நல்லா ஃப்ரெஷ்ஷா நீங்களா இருக்கும்போது. தட் ஃபாலோடு பை ஓஆர். ஓஆர்ல வந்து ரூட்டிங் ஷெட்யூலிங் அந்த சம்ஸ் எடுத்துடுறேன். ஓகே, அதான் அந்த பார்ட் ஆஃப் இட் எடுத்துடுறேன். அது ஃபாலோடு பை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இது ஓஆர் முடிஞ்சதுன்னே நான் 2 hours எடுக்கிறேன். ஓஆர் கார்பரேட்ரிக் அக்கௌண்டிங் 1 மணி நேரம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 1 மணி நேரம். ஓகேவா மித்ரா? கீர்த்தனா, கீர்த்தனா நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் செல்ல? நீ நான் வேண்டி கூட நாளைக்கு உங்க சார் கிளாஸே வைக்க கூடாதுன்னு. சரி, ஓகே. எவ்ரி டைம் கொஞ்சம் அப்படியே மிஸ் அவுட் ஆயிடுது உங்களோட